இன்றைக்கு நீங்க பாருங்க, இந்த இரண்டு சந்ததி தான் உலகத்தை ஆளுகிறது. ஒன்று ஆபிரகாமின் சந்ததி, இன்னொன்னு இஸ்மாயிலின் சந்ததி தான் உலகத்தை ஆளுகிறதுங்க. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்கள் தான் உலகத்தை ஆளுகிறார்கள். நம்ம இங்க என்ன வேணா சொல்லி தெரியல, அப்படி இப்படி எங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு சனாதனம் தெரியுமா, எங்களுடைய ஆன்மீகம் தெரியுமா, என்ன தெரியும்? கொழுக்கட்டையும் தேங்காய் மூடியும் சாப்பிட்டுட்டு திரிகிறேன். மலத்தை திங்கிற ஒரே ஒரு இனம் எங்க இருக்குன்னா அங்கதான் இருக்கு. உலகத்துல எந்த இனமும் ஒரு மலத்தை திங்காது. திங்குமா? இந்தியாவில் மட்டும்தான் அந்த மலத்தை திங்கு மூத்திரத்தை குடிக்கலாம். இப்படி பேச இவருக்கு துணிவு கொடுத்தது யார்? எப்படி வந்தது இந்த துணிவு? கத்தோலிக்க தந்தையர்கள், கத்தோலிக்க சகோதரிகள், நான் சொல்லுகிறேன், அடிக்கடி சொல்லுவேன், இந்த அரசு உங்கள் அரசு, உங்களால் உருவாக்கப்பட்ட அரசு. நீங்கள் பட்டினியாக இருந்து பாஸ்டிங் இருந்து உருவாக்கப்பட்ட அரசு. நீங்கள் ஆண்டவரிடம் வேண்டி விரும்பி கொண்டு வரப்பட்ட அரசு. சொல்லப்போனா நானும் கிறிஸ்தவன் என்று சொல்வது கோயிலில் நான் பெருமை கொள்கிறேன். ஓட்டுக்காக இந்த திமுகவினர் இப்படி பேசியதன் விளைவு, இந்த மண்ணின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மத அடிப்படைவாதிகள் இழிவுபடுத்தி வருகின்றனர். மத அடிப்படைவாதிகளிடமிருந்து தமிழகத்தை மீட்போம், நம் பண்பாட்டை காப்போம்.